Hi and hello creators, welcome to Technology Channel. நான் உங்களை இன்னைக்கு வீடியோல நாம YouTube channel terminate ஆயிருந்தாலும் சரி suspend ஆயிருந்தாலும் சரி சோ நம்ம எப்படி அப்ளை பண்ணனும் ப்ராப்பரான்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தரேன். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த suspend ஆகட்டும் terminate ஆகட்டும் எதுக்காக YouTube channel இந்த மாதிரி suspend பண்றாங்க terminate பண்றாங்கன்னு நான் சொல்றேன். First of all பாத்தீங்கன்னா YouTube community guidelines violence ஆன ஆப்போசிட்டா நீங்க ஏதாச்சும் நீங்க உங்களோட வீடியோஸ்ல ஆகட்டும் டைட்டில் ஆகட்டும் நீங்கள் கொடுத்துருங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பார்த்தோம்னா ப்ரோக்ராமைஸாக உங்களோட எல்லாரும் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும். ஓகேங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும். உங்களோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அன்வான்டாக கமர்ஷியல் ஆகட்டும் வேற ஏதாகட்டும் ஏதாச்சும் நீங்கள் அதிகமாக போட்டிருக்கீங்களா, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்பேம் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி போட்டிருக்கீங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கண்டென்ட் மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஏதாச்சும் போட்டிருக்கீங்களான்னு சொல்லி 1 செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணும். உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும். ஓகேங்களா, பெரிய சேனல் ஆகட்டும் சின்ன சேனல் ஆகட்டும் எல்லா சேனலும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் போட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை நோ ப்ராப்ளம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்க சிஸ்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிளாக் ஹாஸ்டிங் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சேனல் இந்த வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க யூடியூப் பிரைவசி டெர்ம்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கான்னு சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க, டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது முதல் ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் பார்த்தோம்னா உங்களோட சேனல் ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, வேணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் உங்களுக்கு நான் ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிளாக் ஹாஸ்டிங் பண்ணிருப்பாங்க. உங்களோட வீடியோஸ்க்காகட்டும் உங்களோட சேனலுக்காகட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிளாக் தட்டி விட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப் வே ஆஃப் பாயிண்ட்ல இந்த இதெல்லாம் இந்த ரிப்போர்ட் எல்லாம் பண்ணாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஃபைல் பண்ணி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ரொம்ப இதாக செக் பண்ணுவாங்க, ரொம்ப டீப்பாக செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி ஃபிளாக் ஹாஸ்டிங் பண்ணியிருக்காங்க, ஸோ இது என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிப்போர்ட் பண்ணி விட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எல்லாம் பண்ணி விட்டுருக்காங்க சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செக் பண்றாங்களா இல்லையோ சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி சஸ்பெண்ட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். என்னோட வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் என்னோட ஓன் கண்டென்ட் தான் போட்டிருக்கேன், நான் யாரை பத்தி பேசல, யாரை பத்தி நான் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்க இந்த அப்பீல் ஃபார்ம் அப்ளை பண்ணி நீங்க திரும்ப கொண்டு வரலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆச்சு அவ்வளோதான் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி மேக்ஸிமம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க அந்த சஸ்பெண்ட் ஆன சேனல் சரி டெர்மினேட் ஆன சேனல் சரி நீங்க கொண்டு வரலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆனா நீங்க முதல்ல நீங்க பயப்படாதீங்க, டெர்மினேட் ஆன சொல்லி நீங்க பயப்படாதீங்க. அந்த ஃபார்ம் அப்பீல் ஃபார்ம் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ லேட் பண்ணாம இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூடியூப் இருந்து மெயில் வரும். மெயில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வித்தின் 2-3 days ஒரு இல்லைனா பார்த்தீங்கன்னா 3 daysக்குள்ள உங்களுக்கு மெயில் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாம் எப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ லேட் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப் சேனல் சஸ்பெண்ட் ஆயிருந்தாலும் சரி இல்லைனா பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆயிருந்தாலும் சரி இமெயில் ஐடி பிளாக் ஆயிருந்தாலும் சொல்லி எப்படி நம்ம ரிகவர் பண்ணணும், இந்த ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் டீம்லேருந்து ஒரு இமெயில் ஐடி வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு டெர்மினேட் ஆயிடுச்சு சொல்லி வந்திருக்கும். ஒரு சில ரீசன் போட்டு அனுப்பியிருப்பாங்க. அனுப்பிட்டு அப்பீல் பண்ணிக்கோங்க சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி அப்பீல் பண்ணும், அப்பீல் கிளிக் பண்ண இந்த மாதிரி ஃபார்ம் உங்களுக்கு வரும், அன்ஏபிள் டு அக்சஸ் ஒரு கூகுள் ப்ராடக்ட்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாக கிளியரா என்ன இப்போ எரர் வந்திருக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்க டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எங்களுக்கு சொல்லி இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, இதுல நம்ம எப்படி நம்ம அப்ளை பண்ணோம், என்னென்ன எரர் வந்திருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கா இல்லைன்னு சொல்லி நம்ம ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்க, நாங்க ரிவ்யூ பண்றோம்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ரிக்வயர்ட் ஃபீல்ட் நம்ம எப்படி ஃபுல்லா அப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம்னா யுவர் ஃபுல் நேம் சொல்லி கேட்கறாங்க. உங்களோட சேனல் நேம் கிடையாது, உங்களோட நேம் ஃபுல்லா என்டர் பண்ணுங்க. ஓகேங்களா, என்டர் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்கறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரீடேட் ஆயிடும். உங்களோட சேனல் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த சேனல் நீங்க கிரியேட் பண்ணிருக்கோ அந்த இமெயில் ஐடி நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்டர் பண்ற பாருங்க. இந்த மாதிரி நீங்க என்டர் பண்ணு @gmail.com சொல்லி நீங்க கொடுங்க. உங்களோட சேனல் இமெயில் அட்ரஸ் நீங்க கொடுங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்டர் யூ இமெயில் அட்ரஸ் கான்டாக்ட், உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கறாங்க. திரும்ப ரீஎன்டர் அந்த இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இந்த இமெயில் அட்ரஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ண சொல்லி 1 செகண்ட் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து ரீஎன்டர் அண்ட் ஹேர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க அதே இமெயில் ஐடி ரீஎன்டர் பண்ணுங்க. இந்த இமெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா செகண்ட் இமெயில் ஐடி நீங்க கான்டாக்ட் கொடுங்க. அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னா எதுவும் ப்ராப்ளம் திரும்ப பிளாக் ஆயிடுச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் இமெயில் அட்ரஸ் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் இல்லாமல் செகண்ட் வேற இமெயில் அட்ரஸ் நீங்க கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க என்டர் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் யூஆர்எல் நீங்க கேட்கறாங்க. உங்களோட சேனல் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இமெயில் அட்ரஸ்ல வந்து அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னா உங்களோட சேனல் நீங்க வந்து ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாக் ஆன மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து URL வந்து கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக உங்களுக்கு வந்து URL கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யுவர் சேனல்னு சொல்லியிருக்கும். நீங்க வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க கார்னர்ல உங்களோட சேனல் இருக்கும். எதுவுமே வந்து இருக்காது உங்களோட சேனல்ல. யுவர் சேனல்னு சொல்லியிருக்கும். நீங்க வந்து கிளிக் பண்ண மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து URL இருக்கும். அதை நீங்க வந்து ஃபுல்லா வந்து காப்பி பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா URL பேக்கப் வந்து எடுத்து வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் URL வந்து பேக்கப் வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதை எடுத்துட்டு வந்து நீங்க வந்து இங்க வந்து பேஸ்ட் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? பேஸ்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் ஃபார் டெமோக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ பேஸ்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்திருக்கோம். இதில் வந்து சொல்லிருக்காங்க ப்ளீஸ் பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் வை யூ திங்கிங் சேனல் was suspended error. ஓகேங்களா? because you are review YouTube community guidelines and corporate policies. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயிலாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்க. என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு, எதை இருக்கு, எதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்காக உங்களோட இதெல்லாம் இருக்கு, என்ன ப்ராப்ளம் பண்ணிருக்கலாம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயிலாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே வந்து அதுக்கப்புறம் அப்பீல் வந்து பண்ணும். ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபில்ல வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணும், ஃபுல்லாக ப்ரீஃபரை வந்து எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபுல்லாக அவங்க சொல்கிறபடி நம்ம வந்து ஃபுல் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ வந்து பாருங்கன்னா நான் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? யுவர் dear YouTube team, my channel terminated. Okay, my YouTube channel name terminated any reason, without any reason. Okay, I do not have my video channel violated community guidelines. Can you please check my channel again? And சொல்லி போட்டு no sexual content, nudity, violence, hateful speech, அதுக்கப்புறம் வந்து ஸ்பேம், மிஸ்லீடிங் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அனுப்பிவிட்டு நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவோம். இதுக்கு அதுக்கப்புறம் வந்து கடைசியில் உங்களோட நேம் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மை யூடியூப் சேனல் அதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே சேனல் நேம்னு சொல்லியிருக்கும். ஓகேங்களா? அது நீங்கள் வந்து சேனல் நேம் ஒன்று மாற்றிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வந்து கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அது எதுவுமே வந்து கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து யுவர் ரீசன் என்ன ரீசன் சொல்லி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து பண்ணிச்சு. உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நேம் வந்து கொடுங்க, உங்களோட சேனல் நேம் வந்து கொடுங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக கூட நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? என்ன ரீசன் சொல்லி கூட ஆட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் எல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் சப்மிட் வந்து கொடுங்க. சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 2-3 டேஸில், வித்தின் வீக்கில், வித்தின் 3 வீக்ஸ் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வரும். உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி வரும். இமெயில் ஐடி மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் வந்து ரிகவர் வந்து ஆயிடுச்சு, கூட சேர்த்து ரிகவர் வந்து பண்ணி விட்டுரும். அப்படி முடியலன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் மெயில் வந்து அனுப்புங்க, இன்னும் கொஞ்சம் இது வந்து பண்ணுங்க, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வரும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் வந்து ஆகிடும். ஸோ ஓகே கிரியேட்டர்ஸ், இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டல எப்படி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆனாலும் சரி, டெர்மினேட் ஆனாலும் சரி, நம்ம வந்து எப்படி வந்து அப்ளை வந்து பண்ணணும்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து பிடிச்சி மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up, that's a fact. Never looking back, I'm a